முத்து மீனாவும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை பார்த்து பொறாமப்படுற விஜயா வைத்தறிச்சல்ல ஊர் உலகத்துல நடக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்க போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு முத்து மீனாவையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து வந்து விஜயாக்கு தக்க பதிலடி கொடுத்துறாரு. ஆமா, இந்த விஷயம் எல்லாம் ஒன்னும் பெருசு கிடையாது. ஓடி போய் கல்யாணம் பண்றது, வீட்டுல இருக்க காசை திருடிட்டு போறது, இதெல்லாம் தானே பெரிய விஷயம். இதை ஃப்ரேம் பண்ணி மாட்ட முடியும்னு சொல்லிட்டு விஜயாவை அசிங்கப்படுத்துற மாதிரியே இன்டைரக்டா ரோஹிணியும் மனோஜையும் அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. அனாவசியமா வாயை கொடுத்து மாட்டிக்கிற விஜயாக்கு இதெல்லாம் தேவைதான். இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து தூக்கத்துல இட்லி தோசை பூரி பொங்கல் வளரிட்டு இருந்ததை ரோஹிணி நோட் பண்ணிடுறாங்க. நீங்க என்ன வெயிட்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனோஜ் வழக்கம் போல அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிடுறாரு. காலையில மனோஜுக்காக ரோஹிணி வந்து ஆசையா மசால் தோசை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அதை மீனா தான் நமக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு முத்து உட்காந்து சாப்பிட்டுறாரு. ஒரு தோசையை கூட விட்டு கொடுக்காத மனோஜ் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு போதாத குறைக்கு விஜயா வேற இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாளா மீனா தான் அவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் திருப்பி முத்து மீனாவும் கேட்டா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்வதி வந்து விஜயாவை கூப்பிட்டுட்டு மனோஜ் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. ஹோட்டல்ல பார்வதி விஜயாவை பாக்குற மனோஜ் வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு. கம்பெனில வேலை பார்க்கறோம்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் நம்ப வச்சிட்டோம். இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சுன்னா நம்மள வீட்டுல சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயம் விஜயாக்கு தெரியறதை விட முத்துக்கு தெரிஞ்சாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் விஜயாக்கு தெரிஞ்சுனா வழக்கம் போல மூடி மறைச்சிருவாங்க. கூடிய சீக்கிரமே மனோஜ் வேலை பத்தின உண்மையை முத்து கண்டுபிடிச்சு ரோஹிணிக்கு பார்லர் போன விஷயத்தையும் விஜயா கிட்ட சொல்லி இந்த விஜயா ரோஹிணி ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.